தனலட்சுமின்னு சொல்கிறதா, ஜெஸின்னு சொல்கிறதா, ஜானுன்னு சொல்கிறதா, இல்லை அழகால் நம்ம எல்லாம் கவர்ந்த குந்தவை என்று சொல்வதா? இப்படியெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கும் போதே இதற்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்டு இப்போது ஐட்டம் சாங், கள்ளக்காதல், கள்ளத்தொடர்பு இது போன்ற கதைகளில் ஏன் நடிக்கிறீர்கள்? 20 வயசில் ஒரு பொண்ணு ஹீரோயின் ஆகிறது பெரிய விஷயம் இல்லைங்க. 20 வருஷமாக அந்த பொண்ணு தன்னை ஹீரோயினாக தக்க வச்சுக்கிறது பெரிய விஷயம். அதே எனர்ஜியோட, அதே அழகோட, அதே கவர்ச்சியோட நடிக்கிற ஒரு நடிகை. என்ன வேணும் உனக்கு? தமிழில் லேசா லேசா படத்தில் நடித்து அது ரிலீஸ் ஆக லேட் ஆனதும் மௌனம் பேசியதே படத்தில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் சாமி, லேட்டாக வந்த லேசா லேசா தாறுமாறாக ஹிட்டான நம்ம கில்லி படம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹிட் கொடுத்து 3 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினாங்க. தொடர்ந்து சரிவை சந்தித்த திரிஷாவுக்கு விண்ணை தாண்டி வருவாயா ஜெஸி மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் சரிவை சந்தித்த திரிஷாவுக்கு அரண்மனை 2ல் கவர்ச்சி காட்டினாதான் ஓடுன்ற அளவுக்கு திரிஷாவோட கவர்ச்சியை காட்டினாரு சுந்தர் சி. மீண்டும் ஒரு சரிவு. அதுக்கப்புறம் 96ல் கம்பேக் கொடுத்த ஜானு அதன் பிறகு தான் பொன்னியின் செல்வனில் நம்மளை எல்லாம் கட்டி போட்டாங்க. அதன் பிறகு லியோ செமையாக ஓடிச்சு. சினிமாவில் ஹீரோ தான் நீண்ட நாள் நீடிக்க முடியும், ஆனால் ஒரு நடிகையாக இவங்க தான் அதை பிரேக் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதே சாம், அதே ஈர்ப்பு, அதே கவர்ச்சி. ஒருத்தவங்க இவ்வளோ வருஷமாக நீடிக்கிறாங்கன்னா அவங்க மக்கள் மனசில் எவ்வளவு இடம் பிடிச்சிருக்கணும். தனிக்காட்டு ராணி போல தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து வந்தவர் தான் திரிஷா. ஒரு டாப் ஹீரோயின் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமே திரிஷா தான். யார் வந்தாலும் போனாலும் எப்போவுமே டாப் திரிஷா தான். தென்னிந்திய சினிமாவில் நீண்ட நாள் ஹீரோயினாக இருக்கும் ஒரே நடிகையும் திரிஷா தான். மாடலிங் பண்ணும்போது இருந்த திரிஷா எப்படி இருந்தாங்களோ அதே போல் இப்போவும் இருக்காங்க. ஒரு படம் ஹிட் ஆனாலும் சரி, ஃப்ளாப் ஆனாலும் சரி, திரிஷாவுக்கு தனி ரசிகர் பட்டாலும் எப்போவுமே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆட்டிடியூட் இல்லாத ஒரு ஹீரோயின். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலங்க திரிஷாவுக்கு. கவர்ச்சியில் இறங்கி முதல்ல மட்ட சாங் பண்ணாங்க, விடாமுயற்சியில் கள்ளக்காதல், இப்போ தக் லைஃப்பில் கள்ளத்தொடர்பு. தப்பான கேரக்டரில் எப்படி உங்களுக்கு நடிக்க தோணுது? இல்லை அந்த சான்ஸ் தான் உங்களை தேடி வருதா? பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.